ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் கட்டிங் தான். இது வந்து மாடல் துணி நம்ம டிசைன் போட்ட கிளாத் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அளவு ப்ளவுஸாக. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இது என்ன சைஸ் ப்ளவுஸுன்றதை பார்த்து நம்ம அதுக்கு கட்டிங் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்கோல்ல ப்ளவுஸை நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எத்தனை இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா, கரெக்டா 21 இன்ச்சஸ் வருது. நெக்ஸ்ட் ஃபுல் லென்த் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிளவுஸோட ஒன் சைடு எத்தனை இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிளவுஸோட 1 இன்ச்சு அதே ஆம்கோல்ல இருந்து ஒரு ஒரு ஒன் சைடு மட்டும் எடுத்து பாருங்க. அதுல ஊக்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மட்டும் காஞ்சி நம்ம பிடிச்சி வச்சிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் பாருங்க 9.5 இன்ச் வருது. அதே மாதிரி ரைட் சைடும் பார்த்தோம்னா கரெக்டாக இது வந்து ஃபுல்லாகவே நம்ம மடித்து திருப்பி இருப்போம். ஸோ அப்படியே அளந்துக்கலாம். 8.5 இன்ச் வருது. அப்போ மொத்தமாக வந்து 21 ஒன் சைடு 9.5 அந்த சைடு 8. மொத்தமாக என்ன வரும் அப்படின்னா 39 வரும். ஓகேங்களா, மொத்தமாக டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 31 இன்ச்சஸ் வருங்க. அது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 39 இன்ச்சஸ் விட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் நம்ம இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸை பொறுத்த வரைக்குமே தெரியும் உங்களுக்கு, டபுள் டிஜிட்லேயே தான் போகும். 32, 34, 36 அந்த மாதிரி தான் போகும். ஸோ இதை வந்து நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 38 இன்ச் உள்ளவங்களுக்கு இந்த அளவுகளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எப்படின்னு சொல்லி அளவுகளை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கீழ்பகுதி பாருங்க, ஒரே சேம்ல மடிச்சிருக்க பார்த்துக்கணும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அலைன்மெண்ட் கட் பண்ண வேண்டாம். கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு அலைன்மெண்ட்காக கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ இதை கீழே நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ 1 இன்ச்சு அல்ல 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இந்த மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம பேக்ல நல்லா மடிச்சுக்குவோம். துணி வந்து நல்லா 1 மீட்டர் தாராளமாக இருக்குது. அதனால நம்ம இந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக அளவு ப்ளவுஸ் பாருங்க, அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அளவுகள் எதுவுமே மாறாது, நீட்டாக வச்சிடலாம். இதை வந்து நம்ம மடித்து தைக்கிற அளவு விட்டுருக்கோம். அப்போ மடித்து தைக்கிற அந்த கோட்டுக்கு மேலே நான் எப்படி வச்சிருக்கேன்றதை பாருங்க. இதே மாதிரி வச்சு ஸ்டிச் கட் பண்ணுங்க. இப்போ அளவுகள் வந்து மாறுபடாமல் பார்த்துக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கணும். இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழுத்து இடம் வந்து கரெக்டான சென்டரில் வரும். இந்த மாதிரி கழுத்தோட ஆகலாம். இது வந்து துணி நேராக நீங்கள் வைக்காதீங்க, வச்சா சரி கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கிறதுனால இந்த இடம் உங்களுக்கு சுருங்கி காட்டுது. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகேங்களா, இப்படி கிராஸில் தான் இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு ப்ளவுஸை நம்ம இது மேலே போட்டு கட் பண்ணுறதுக்கான சரியான முறை. ஓகேங்களா, இது கிராஸில் தான் இருக்கும். இப்போ கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு கரெக்டாக டாட் வச்சு ஒரு மார்க்கிங். அதே மாதிரி சைடு அளவு ஆம்கோல், இந்த கழுத்து நகண்டு வந்துடக்கூடாது. இந்த ஆம்கோலும் இந்த கழுத்தும் அளக்கிறப்ப கரெக்டாக ஆம்கோல் நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலம் குஷ்டமா அந்த கையில் பின்பக்கம் பார்டர் பிரிப்போமா, அதாவது மடித்து அடிச்சிருக்கோம் இல்லையா பின்பக்கம், அதை கரெக்டாக கோட்டு மேலே வச்சு பிடிச்சிட்டு பின்பக்கம் அளவை மார்க் பண்ணணும். ஏன்னா இது நகண்டுச்சுன்னா இங்கே அளவுகள் மாறிடும். ஸோ இதை அந்த இடத்துல கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டு ஷோல்டரை கரெக்டாக சேமாக வச்சுட்டு கழுத்தோட அளவுக்கு சேமாக வச்சுட்டு மேலே ஒரு மார்க். அதே மாதிரி ஆம்கோல் நம்ம கை சுற்றளவு வரும்ல அந்த இடத்துல ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலத்துக்கு ஒரு மார்க். இது 3 மார்க்கு தாங்க நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து அளவு ப்ளவுஸை எடுத்தாச்சு. இப்போ நம்ம பின்பக்க உயரத்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இது வந்து நம்ம குறிச்சது எல்லாமே பிளவுஸோட சரியான அளவுகள். நம்ம இப்போ கட் பண்ண போகிறது
அளவு தையலுக்கான அளவுகளையும் விட்டு கட்டுறோம். ஸோ தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். அதே மாதிரி கழுத்தோட அளவு இங்க இருக்கு, தையலுக்கான அளவு. இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ற இடத்தோட அளவு, அதுக்கான தையலுக்கான அளவு. இது வந்து கழுத்துக்கான அளவு, இது ஆம்கோலுக்கான அளவு. தையலுக்கான அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம தையலுக்கான அளவுகளை மார்க். அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டான அளவுகள்ல மார்க் பண்ணிட்டு தையலுக்கான அளவுகள்ல கட் பண்ணிக்குவாங்க. ஆனா தையலுக்கான அளவு கரெக்டான அளவுல மார்க் பண்ணிட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ பிகினர்ஸா இருந்தே ஓகே தான். நீங்க பிகினர்ஸ்னா என்ன பண்ணணும்னா ஒரு சில நேரம் என்ன ஆயிரும் அப்படின்னா அளவுகள் வந்து கரெக்டா அந்த கட் பண்ணது மேலேயே கட் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ராவா கிளாத் இப்ப நம்ம ஒரிஜினல் தையல் இங்க இருக்குன்னா சரியான அளவுகள் மேல மார்க் பண்ணிடுவோம், அந்த இதுலயே அப்படியே கட் பண்ணிடுவோம். அதனால என்னைக்குமே தையலுக்கான அளவுகள்ல நீங்க மார்க் பண்ணி தையலுக்கான அளவுகள்லயே கட் பண்ணீங்கன்னா என்னைக்குமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. ஓகேங்களா? இது வந்து சைடு அளவு. கழுத்து வந்து எப்பயும் போல ரவுண்ட் நெக் தான். ஸோ நம்மளும் அதே ரவுண்ட் நெக்கே வச்சிருவோம். ஆம்கோல் வந்து ரெண்டையுமே சரி சமமா, இதுவும் தையலுக்கான அளவு தான் வச்சிருக்கோம், இதுவும் தையலுக்கான அளவு தான் வச்சிருக்கோம். ஸோ ரெண்டையுமே நம்ம கரெக்டான அளவுகளில் வச்சுட்டு அதை அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணி பாதி வர்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல் ஸ்கேலை கரெக்டா அந்த அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருந்த லைன் மேலேயும் கீழே இந்த கோட்டையும் டச் பண்ற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க ஆம்கோல் வளைவு போட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் நீட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நம்ம பேக் சைடு நம்ம எல்லா மார்க்கையும் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சில பேர் வந்து பிளவுஸை வந்து டைட்டா போடணும் விரும்புவாங்க, சில பேர் லூஸா போடுறத விரும்புவாங்க. அது எப்படி என்னன்றதும் நம்ம அவங்க அளவு பிளவுஸ் வச்சே காமிச்சிக்கலாம். இவங்க ஆள் ரொம்ப ஒல்லியா தான் இருக்காங்க, பட் இவங்களுக்கு 38 சைஸ்ன்றது எக்ஸ்ட்ரா தான். ஏன் எதனால அப்படின்னா அவங்க லூஸா போடுறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் நம்ம இந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் பேக் சைடு நம்ம நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ராவா சைட்ல கிளாத் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அப்படியே பட்டி பகுதிக்கு கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம அப்படியே அதை பட்டிக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ண கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து கைப்பகுதி நம்ம கட் பண்ண சைடுக்கு ஆப்போசிட் சைடு போட்டு 4ஆ ஹோல்ட் பண்ணிடணும். 2ஆ இல்லைங்க, 2ஆ இருக்கு. இப்ப 4ஆ ஹோல்ட் பண்ணிடுறோம், ஏன்னா 2 கைப்பாட்டு எடுக்கணும் இல்லையா, அதனால 4ஆ ஹோல்ட் பண்ணிட்டேன். கரெக்டான சேமிங்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அலைன்மெண்ட்டுக்காக லைட்டா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தையலுக்காக ஒரு 1 இன்ச் கிட்ட, 1 இன்ச்சு 1.25 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நீங்க மடிப்பீங்களோ அந்த அளவுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கையோட அளவு, கைப்பகுதியை அப்படியே அந்த இது வந்து நம்ம மடிச்சு தைக்கிற அளவு விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ மடிச்சு தைக்கிற அளவு மேல கரெக்டா கையை ஃபிட் பண்ணிட்டு இந்த மேல பகுதியை கரெக்டா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவுல ஒரு மார்க்கிங். அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட, ஆம்கோலையும் ஒரு மார்க். கைப்பகுதியை கரெக்டான மார்க்கிங்ல போட்டுக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? இந்த சைடும் நடு சென்டரையும் ப்ளஸ் மார்க் போட்டுருவோம். நம்ம கையை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு இது வந்து நம்ம கரெக்டான அளவு, அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு தையலுக்கான அளவு ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். இந்த இடத்துல இருந்து அளவு தையலுக்காக அளவுக்கு ஒரு ஒரு 1/2 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு வச்சு இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுருப்போம் இல்லையா, இதை வச்சு கரெக்டாக நம்ம நடுவில் சென்டர் அர்க்காத் பண்ணோம்ல, அந்த இடத்துல நம்ம ஆம்கோல் இணையிற இடத்துல கரெக்டா இந்த இடத்துல இந்த ஸ்கேல் வர்ற மாதிரி வச்சுட்டு இதையும் வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணி, அவ்வளவுதாங்க.
கையோட வளைவுகள் வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. மாதிரி ஈஸியா கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து தையலுக்காக விட்டது, அதை நம்ம கட் தச்சு. இது தையலுக்கான விட்ட அளவு. கை வந்து நம்ம டிராப் பண்ணதுலயே கரெக்டான அளவுகளை நீங்க வரைஞ்சி கட் பண்ணீங்கன்னா ஒரு நேரம் மாத்தி கட் பண்ணிடுவீங்க, கரெக்டான அளவுல கட் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அதுக்காக அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ரெண்டாம் மடிச்சோம் இல்லையா, அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். கைப்பகுதியை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படியே நேர் கட்டிங் தான். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் பார்க்க சொல்லிட்டேன். இழுத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா கிராஸ் கட்டிங், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா, இது ஸ்ட்ரெயிட் கட்டிங். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம போடும்போது இங்கே வந்து பாருங்களேன் துணி இல்லை. ஸோ நம்ம அதை லெவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து முன்பக்கம் வராது, பட்டி பகுதியோட சேர்ந்து தான் வரும். அதனால நம்ம இது அழகா தாராளமாக கீழே வரைக்கும் நல்லா இறக்கி வச்சுக்கணும். அது ஒரு மேட்ரும் இல்லை. இப்போ இந்த அது மேலே அப்படியே நம்ம ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு இது டிசைன் பிளவுஸுன்றதுனால சரியா தெரியுதான்னு எனக்கு தெரியல, வீடியோல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்ன சைஸ்ல கட்டிங் வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன். சுத்தி அப்படியே பேக் பார்ட் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஒரு ட்ரேஸ் எடுத்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்க. கையில மார்க் பண்றதை காட்டியும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சைடு மட்டும் நம்ம பிளாக் பார்ட் துணியை விட, இப்ப தூக்கி காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேக் பார்ட்டை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட். இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம வரைஞ்சாச்சா, அப்படியே முன் பக்க கழுத்தும் கரெக்டா இந்த துணியை வந்து அந்த லெவலுக்கு இது வந்து தையலுக்கான அளவை விட்டு நான் பிளவுஸ் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பக்கம் கழுத்து கரெக்டா பாருங்க, கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்துல ஒரு மார்க்கு, தையலுக்கான அளவுல ஒரு மார்க். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் நெக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர்ல இருந்து நம்மளோட மெயின் டாட் அந்த பிடிக்கிற இடம் வரைக்கும் கரெக்டா பிளவுஸை எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இழுக்க வேண்டாம். கரெக்டா இது வந்து நம்ம தையல் போட்டிருக்க இடத்துல கரெக்டா தையல் போடுற இடத்த வைங்க, மேல வைக்காதீங்க. ஓகே, அதுல இருந்து கரெக்டா ரொம்ப இழுக்க கூடாது, அப்படியே நார்மலா வச்சிங்க அப்படின்னாலே கிராஸ் உங்களுக்கு வந்துடும். இது துணி மேல பார்க்க இருக்கு, ஸோ கீழே பார்க்க இறக்கிக்கோங்க. இது சரியான அளவு, இது தையலுக்கான அளவு 1/2 இன்ச். தையலுக்கான அளவுல அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணி பாக்ஸ் போட்டு ஃப்ரண்டோட நெக் நல்லா கர்வ் மாதிரி வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர், அந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர் கரெக்டா மார்க் பண்ணிட்டு சென்டர் டாட் இந்த இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த நீங்க குறிக்க கூடாதுங்க. கரெக்டா கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்கு, 2.5 இன்ச்சு, தையலுக்கூட சேர்த்து 3 இன்ச்சு, இதோட பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி கீழே அந்த இதை வைக்கணும். அப்போ 3 + 1 4 இன்ச்சு, 4 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம கரெக்டா மெயின் டாட் பிடிக்க வேண்டிய இடம். சரிங்களா? இப்போ இந்த 2 இன்ச்சையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு வி ஷேப் கிடைக்கும்.
இதுதான் இந்த வி ஷேப் தான் கரெக்டான நம்மளோட சென்டர் மார்க்கிங். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. இது அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? கரெக்டா தையலுக்கான இருக்கிறதுல கரெக்டா கட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பட்டி பகுதி ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கழுத்து பகுதியும் நான் வந்து பட்டிக்கு வந்து இது சில பேர் நிறைய துணி இருந்துச்சுன்னா 2 துணியை எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நான் மேக்சிமம் வந்து பட்டி கொடுக்கறதுக்குனே வந்து ஸ்கூல் ஃபேண்ட் யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, காக்கி கலர்ல, அந்த மாதிரி ஒரு துணி வச்சிருக்கேன். அதை கொடுத்து தான் நான் நிறைய பேத்துக்கு வந்து சாதா கிளாத்துக்கு நான் அந்த கொடுத்து தான் பட்டி பீஸ் வச்சு அடுத்து தைக்குவேன். அது அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அவங்களோட பட்டி வந்து ரொம்ப ஃபிட்டா உட்காரும். ஸோ அதனால நான் அதை தான் செய்வேன். பிகாஸ் நீங்களும் அதே ட்ரை பண்ணி நான் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னோட கஸ்டமர்ஸ். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊக்பட்டி ஜாயின் பண்றதுக்கு இந்த பேஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுனாலும் சரி அதுனாலும் சரி, ஓகேங்களா? எதனாலும் ஊக்பட்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து அடிச்சு திருப்பணும் இல்லையா, அதுக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிறது. இதை அப்படியே வச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துடலாமா? இதை காட்டிலும் இந்த சைடு எடுக்கும், நிறைய பீஸ் கிடைக்கும். கழுத்து வந்து ரொம்ப அவங்களுக்கு அதிகம்லாம் இல்லை, லைட்டு தான். ஸோ ஈஸியாக நமக்கு நான் இருங்க ஃபேன் அனுப்பி சிங்கிள் கிளாத்தாக இருக்கிறதுனால ரொம்ப பறக்குது. கிராஸ் பீஸுன்றப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி சைடாக எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கிட்ட எடுத்தால் போதுங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இல்லை 1.25 இன்ச்சு தான் வருது. 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. சிங்கிள் கிளாத்ன்றதுனால மூவ் பண்ணும். ஸோ நோ ப்ராப்ளம். அதாங்க, இந்த மாதிரி ஒரு 5 பாட்டு எடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு 38 சைஸுக்கு சூப்பராக ஃப்ரண்ட் பார்ட் பட்டி, பேக் பார்ட்டு, கை, சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குது கட்டிங், உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.